வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு இந்த மூச்சு பயிற்சி பற்றி பார்ப்போம். ஒரு நல்ல பாடகர் அப்படின்ட்டு ஆகணும்னா, அதுக்கு மூச்சு ரொம்ப நேரம் தம் பிடிச்சு இருக்கணும். அதுக்கு பயிற்சி செஞ்சா தான் நம்ம அது சாத்தியப்படும். அதுக்கு கீபோர்டோடைய உதவியோட நம்ம எப்படி அந்த மூச்சு பயிற்சி பண்ணுறது அப்படின்ட்டு, இப்போ அதாவது கமகங்களோட, ஆலாபனையோட நம்ம பார்ப்போம். இந்த கேளடி கண்மணி படத்தில் வர ஒரு பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் மூச்சு விடாம பாடினதா அது வந்திருக்கு. அது ஆக்சுவலாக எடிட் பண்ணிக்கிறாங்க, அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. என்னுடைய ஏஜுக்கு ஒரு 18 செகண்ட் மூச்சை தம் பிடிக்க முடியுதுங்கிறத நான் இந்த மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இது எடிட்டிங்கில் எதுவும் பண்ணல. அதிகபட்சம் 18 செகண்ட் என்னால் இதை பாட முடியுது அப்படின்ட்டு இதில் தெரியுது. இந்த கொரோனா டைமில் எல்லாத்துக்குமே நுரையீரல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. வந்தவங்களுக்கு, வராதவங்களுக்கு எல்லாத்துக்குமே அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதனால் ரிஸ்க்கு ரொம்ப எடுக்க வேண்டாம். நான் அதிகபட்சம் காட்டுறேன் பாருன்ட்டெல்லாம் மூச்சு இழுத்து பிடிச்சி ஏதாவது மூச்சு திணறல் ஆயிரப்போகுது. அதாவது சிம்பிளாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுதுன்னு தெரியுமோ அதோடு நிறுத்திக்கங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து நான் ஜெயிக்கணும், அதிகமாக நான் காமிக்கணும்னால எதுவும் பண்ணிடாதீங்க. இது ஒரு வார்னிங்காக வேறு நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த டி ஸ்கேல் கண்மணி